வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 3/2/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ரகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:36, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:37 வரை, பிரதமை பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:29 வரை, ஆயில்யம் பின்பு மகம். யோகம் இன்று அதிகாலை 12:29 வரை, சித்த யோகம் பின்பு காலை 6:35 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:29 வரை, பூராடம் பின்பு உத்திராடம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்துடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வீட்டில் ஆதரவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நிம்மதியான நாள். பரணி அனுகூலங்கள் ஏற்படும். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ரிஷபராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பேச்சு திறமையால் ஆதாயங்கள் கிடைக்கும். எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும். மாற்றங்கள் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும். பிரச்சனைகள் தீரும். எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வருமானமும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை தன்னம்பிக்கை ஏற்படும். ரோஹிணி ஆர்வம் உண்டாகும். மிருகசிரீஷம் சந்தர்ப்பங்கள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் யோசித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் கவனமாக செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும். பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அலைச்சல்கள் கூடும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நெருக்கம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் அனுபவங்கள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. சிம்மராசி நேயர்களே, சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் கூடும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உடன் பிறந்தவர்களின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். பூரம் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் அலைச்சல்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி.
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குழப்பங்கள் தீரும். லாபமான நிலை உருவாகும். கௌரவங்களும் மேலோங்கும். பணியில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். திறமைகள் அதிகமாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். கௌரவங்களும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நிம்மதி கிடைக்கும். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சித்திரை ஆதாயங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் கூடும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வழக்கு விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வருமானமும் கூடும். ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். மாற்றங்கள் ஏற்படும். செலவுகளும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிக்கனமாக செயல்படுவீர்கள். நிதானமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். தன்னம்பிக்கை உருவாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சாகம் ஆதரவுகள் கூடும். கனுஷம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். கேட்டை நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மனசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் ஆதரவான நிலை ஏற்படும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். கௌரவங்கள் மேலோங்கும். சுபிட்சங்களும் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் மகிழ்ச்சியான நாள். போராடம் நினைத்தது நிறைவேறும். உத்திராடம் நிதானமாக செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும். தடைகள் விலகும். வெற்றிகள் கிடைக்கும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் வளமான நிலை உதவிகளும் கிடைக்கும். எதிர்பாராத ஒப்பந்தங்கள் நிறைவேறும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் ஆர்வம் ஏற்படும். சதயம் ஒத்துழைப்புகள் கூடும். புரட்டாதி நல்ல முடிவுகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வது மகிழ்வீர்கள்.
விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. எதிர்ப்புகள் விலகும். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நன்மைகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி நெருக்கம் ஏற்படும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.